ஸ்வேதா 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 நில்ல. சொல்றத கேளு ஸ்வேதா. இங்க பாரு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீ இப்ப அங்க போய் பேசுறதே சுத்த வேஸ்ட். எல்லாரோட சந்தோஷத்தையும் கெடுத்துட்டேன்னு உன்னதான் திட்டுவாங்க. ஊர் மக்கள் முன்னால, உன் மாமா முன்னால வெண்ணிலாவை திட்டி கெட்ட பேர் வாங்கிக்காத. வா போலாம். வா ஸ்வேதா வா. ஸ்வேதா, எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டியா? எதுக்கு இப்படி கோவப்படுற? கோபப்படாம என்ன பண்ண சொல்ற? ஒவ்வொரு தடவையும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அலங்கோலமா நிக்கிறேன். நான் கோவப்படக்கூடாதா? எனக்கு ஏமாற்றம் மட்டும்தான் வாழ்க்கை பூராவுமா? எப்பவுமே ஏமாத்துதான் நிக்கணும்னு எழுதி வச்சிருக்கா? இல்லடி, உனக்கு ஏகப்பட்ட முன்கோவம் இருக்கு. அதுதான் உனக்கு பெரிய மைனஸே. அதனாலதான் நீ தோத்துக்கிட்டே இருக்க. தோத்துக்கிட்டே இருக்கிற எனக்கு தாண்டி அதோட வலி என்னன்னு தெரியும். தீர்த்த தண்ணியை எடுத்துட்டு வரப்போ நான் தான் தெளிக்க போறேன், தாலிய நான் தான் எடுத்து கொடுக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வந்து பார்த்தா அந்த வீணா போனவ தாலிய வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருக்கா. நான் இப்ப என்ன பண்ணட்டும்? அவகிட்ட போய் நல்ல ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, மாமாவையும் நீயே கல்யாணம் பண்ணிக்கோ, சொத்தெல்லாம் நீயே அனுபவின்னு போயிட்டு சொல்லணுமோ? அதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேனா? இப்ப சொல்றேன் கேளு. இதான் கடைசி. முடிஞ்சிடுச்சு. இனிமே எந்த முயற்சியும் நான் எடுக்க போறது இல்ல. This game is over. ஏய், என்னடி சொல்ற? இனிமே இப்படி தொங்குறதுல எனக்கு விருப்பம் இல்ல. எத்தனையோ முயற்சி எடுத்து முத்தரசு மாமாவை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே தோத்துடுச்சு. வசியம் வெச்சும் எதுவுமே நடக்கல. அந்த வெண்ணிலா பின்னாலதான் மாமா சுத்திக்கிட்டு இருக்காரு. இதெல்லாமே மாறணும்னா ஒன்னே ஒண்ணு நடக்கணும். அது மட்டும் நடந்துட்டா நான் நினைக்கிற எல்லாமே நடக்கும். என்ன ஸ்வேதா சொல்ற? ஒண்ணுமே புரியலடி. முத்தரசு மாமாவுக்கு மனைவி ஆகணும்னா முதல்ல அவர் குழந்தைக்கு நான் அம்மாவாகணும். அம்மாவா? கல்யாணம் பண்ணிக்காம எப்படி ஒரு குழந்தைக்கு அம்மாவாக முடியும்? முடியும். மாமா மூலமா என் வயித்துல ஒரு குழந்தை உண்டாகணும். அது மட்டும் நடந்துட்டா அவர் கண்டிப்பா என்ன மனைவியா ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். அவருக்கு வேற வழியே இல்ல. என்ன ஸ்வேதா இப்படி சொல்ற? வேண்டாம் ஸ்வேதா. ஏன் வேண்டாம்? எதுக்காக வேண்டாம்? சொல்லு. மறுபடியும் அபசகனமா பேச ஆரம்பிச்சிட்டியா? இத பாரு, இப்பதான் இந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறேன். எடுத்ததுமே வேண்டாம் அது இதுன்னு எதுக்காக பயப்படுற? ஏதாவது பேசணும் இவ்வளவுதான். இல்ல ஸ்வேதா, நான் பயந்தெல்லாம் எதுவும் சொல்லல. என்ன இருந்தாலும் நீ இந்த அளவுக்கு கீழே இறங்கி போகணுமான்னு நினைச்சேன். ஆமாண்டி, நானும் இந்த அளவுக்கு எல்லாம் போக கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழியே தெரியல. நான் எந்த வழியில போனாலும் அந்த வழியில ஒரு முட்டுச்சுவர் இருக்கு. அந்த முட்டுச்சுவர் பேரு வெண்ணிலா. ஒண்ணு அந்த முட்டுச்சுவர்ல போய் என் தலைய முட்டிக்கிட்டு அழணும், இல்ல கடப்பாறைய கையில எடுத்து இடிச்சு வழிய உண்டாக்கணும். ஒவ்வொரு தடவையும் நான் மாமா கிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேக்குறப்பெல்லாம் அவர் முகத்தையே பாப்பேன். அதுல மகிழ்ச்சியே இருக்காது. எல்லா தடவையும் அரை மனசோடு தான் சம்மதிச்சிருக்காரு. இந்த தடவை அப்படி இல்ல. மாமா முழு மனசோட ஒத்துக்கிட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணணும். நான் பொண்ண வைப்பேன். அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். இத பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. நான் இப்போ மாமாவை கூட்டிக்கிட்டு தனிமையான ஒரு இடத்துக்கு போக போறேன். நாங்க 2 பேரும் மட்டும்தான்.
நான் இப்படி போற விஷயமோ போற இடமோ யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் போயிருக்கேன்னு தெரிஞ்சாலே இந்த அண்ணாமலை ஜனனி குரூப் எல்லாம் வந்து உங்களை தான் முதல்ல புடிச்சு உழுக்குவாங்க. அக்ஷயா, நீதான் மெயின் இதுல. நீ மட்டும் அவங்க கையில சிக்கி எதுவும் சொன்னேன்னு தெரிஞ்சது, அப்புறம் ஃப்ரெண்டு நீ எதுவும் பார்க்க மாட்டேன். கோழி கழுத்தை திருகிற மாதிரி திருகி வீசிட்டு போய்கிட்டே இருப்பேன். அதுக்காக இப்படி பயமுத்துற? நான் உண்மையதான் சொல்றேன். இனி நான் எதுவும் பின்வாங்கறதா இல்ல. நான் ஜெயிச்சே தீரணும். இது வாழ்வா சாவாங்கிற போராட்டம். என் பிரம்மாஸ்திரம் மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சு, அதுக்கப்புறம் நான் நினைச்சது எல்லாமே நடக்கும். மாமா, நான் ரொம்ப கனவோட இருந்தேன் மாமா. கல்யாண ஜோடிகளுக்கு என் கையால தாலி எடுத்து கொடுக்கணும், அவங்க எல்லார்கிட்டையும் சித்ராக்கா தாலிக்கு ஆசீர்வாதம் வாங்கணும், அது மூலமா தாலி தோஷம் முடிஞ்சு அந்த தாலி என் கழுத்துல ஏறணும். இப்படி எத்தனையோ கனவோட இருந்து அது அத்தனையும் கடைசி நிமிஷத்துல குழஞ்சு போச்சு மாமா. என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல நீங்க கூட நான் வர வரைக்கும் கல்யாணத்தை நிறுத்தி வைக்காம விட்டுட்டீங்க. அதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சுத்த எப்படி பேசுற? நான் எவ்வளவு முயற்சி பண்ணி எல்லாத்தையும் வெயிட் பண்ண வச்சு உனக்காக காத்துட்டு இருக்க சொன்னேன். நீ தண்ணி எடுக்க போனா அதுக்கப்புறம் ஆளே காணோம். நான் அங்க தண்ணி எடுத்துட்டு வரப்போ ஒரு பெரிய சுழல் காத்து வந்து என்னை தடுத்து நிறுத்திடுச்சு மாமா. சுழல் காத்தா? என்ன சொல்ற? ஆமா மாமா, அதனாலதான் என்னால வர முடியல. இது வரை இப்போ கூட நீ சொல்லிதான் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, அங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது இல்ல. நீ வருவன்னு காத்துட்டே இருந்தான். அப்புறம் மூர்த்த நேரம் வர போயிட்டு இருந்தது இல்ல. அத்தனை கல்யாண ஜோடிங்க காத்துட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ண முடியும்? ஊர் பெரியவங்க எல்லாம் மூர்த்த நேரம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நல்ல நேரம் போயிடும், ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அத்தனை பேர் காத்துட்டு இருந்தாங்க. மூர்த்த நேரம் போயிருந்துச்சுன்னா அப்புறம் கல்யாணமே பண்ணிருக்க முடியாது இல்ல. அதனால வேற வழி இல்லாம நானும். புரியுது மாமா, இருந்தாலும் என் கையால நடக்க வேண்டியது நடக்காம போயிடுச்சு. அதனாலதான். எனக்கு ஏன் நீ வருத்தப்படுற? இந்த பூஜை நம்ம ஏற்பாடு பண்ணதுக்கான காரணம் என்ன? சித்ரா தாலியோட தோஷம் போனதுக்கு தானே. அது நல்லபடியா நடந்து முடிஞ்சது இல்ல. அது ஆசீர்வாதம் மட்டும் வெண்ணிலா கையால தாலிய அது பரவாயில்ல, இருந்துட்டு போட்டுமே. மொத்தத்துல சித்ராவோட தாலி தோஷம் போயிடுச்சு. அந்த தாலி உன் கடத்துல ஏற போகுது. அப்புறம் என்ன? நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் என் கையால எல்லாம் நடந்து முடிஞ்சிருந்தா மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்திருக்கும் மாமா. எனக்கு மனசே சரியில்லை மாமா. நம்ம 2 பேரும் நாளைக்கு எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலான்னு தோணுது. போலாமா மாமா? நீங்க என் கூட வருவீங்களா? சரி, எவ்வளவு தூரம் கேக்குற? மனசு கஷ்டப்பட்டிருக்க, போலாம். ரொம்ப சந்தோஷம் மாமா. வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிட்டு ஃப்ரீ பண்ணிக்கோங்க, சரியா? திடீர்னு உங்களை கூப்பிட்டா வர முடியாதுன்னு தான் முன்கூட்டியே சொல்றேன். சரி, எல்லா வேலையும் முடிச்சிடுறேன், கண்டிப்பா போறோம். தேங்க்யூ மாமா, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. வணக்கம்மா. சொல்லுப்பா. அம்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே வெண்ணிலா 10 ஜோடிகளுக்கு தாலி எடுத்து கொடுத்து கல்யாணத்தையும் நல்லபடியாக நடத்தி முடிச்சாச்சு. சித்திரை தாலி வெண்ணிலா கையில் ஏந்திக்கிட்டு அந்த 10 ஜோடி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி
அந்த தாலிக்கு உண்டான தோஷத்தையும் கழிச்சாச்சு. இதுக்கு மேலே முத்தரசன் வெண்ணிலா கல்யாணம் நல்லபடியாக நடக்க உங்கள் ஆசீர்வாதம் வேணுமா? என்னோட ஆசீர்வாதம் வெண்ணிலாவுக்கு எப்பவுமே இருக்கு. ஆனா முத்தரச மனநல அப்படி இல்ல. வெண்ணிலா மேல பாசமா தான் இருப்பாரு. ஆனா ஸ்வேதா கிட்டதான் விசுவாசமா இருப்பாரு. கல்யாணம் பண்ற மனநிலையும் அவளுக்கு சாதகமா தான் இருக்கும். ஏன்னா வசியத்தோட வீரியம் அப்படி. அந்த வசியம் கல்யாண எண்ணத்தை அவர் மனசுக்குள்ள வேரூன்றி வச்சிருக்கு. அப்படின்னா அந்த வசியத்தை உங்களால் எடுக்க முடியாதா? எடுக்கலாம்ப்பா. ஆனா அது ஒரு மிகப்பெரிய காரியம். அதை எடுக்கிறதுக்கு நான் முழு சக்தியையும் பயன்படுத்தணும். அதே சமயம் நான் அதை எடுக்கிறப்போ முத்தரசனுக்கு ஆபத்து வரவும் வாய்ப்பு இருக்கு. வசியத்தை எடுக்கலன்னா முத்தரசனுக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடக்குங்கிறதையே மறந்துட வேண்டியது இருக்கும். அதுக்கான வாய்ப்பே அமையாது. ஆமா, அந்த வசியத்தை எடுக்கும்போது முத்தரசன் உயிருக்கு எந்த ஆபத்து வந்துடாதில்ல? என் கண் பார்வையில மட்டும் முத்தரசனை வச்சுக்கிட்டு வசியத்தை எடுக்கிற யாகத்தை நடத்தினா கண்டிப்பா உயிருக்கு எந்த ஆபத்தும் நடக்காது. ஆனா உயிர் போற அளவுக்கு மிகப்பெரிய வலிய கொடுக்கும். முத்தரசன் கதறி துடிப்பாரு. அத பார்த்துட்டு யாக பூஜையை நிறுத்திடக்கூடாது. கொஞ்ச நேரம் கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டா கண்டிப்பா இதுல இருந்து மீண்டு வர வாய்ப்பு இருக்கு. சரிம்மா, வேற வழியே இல்லை. நான் ஒன்று பண்ணுறேன். முத்தரசன் எப்படியாவது நான் கூப்பிட்டு வரேன். நீங்கள் யாகத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி வைங்க. சரிப்பா, நீ போய் முத்தரசனை கூட்டிக்கிட்டு நம்ம கோவிலுக்கு வந்துரு. நான் அங்க தயாரா இருக்கேன். சரிம்மா, நான் வரேன். ம். தாட்சாயினி, அம்மா இங்க வாமா. சொல்லுங்கம்மா. உடனே முத்தரசனுக்கு வசியம் எடுக்கிற யாகத்தை பண்ணணும். வசந்தாவையும் கூப்பிட்டுக்க. எல்லா ஏற்பாடுகளையும் சீக்கிரமா பண்ணுங்க. சரிங்கம்மா. சாமி, முத்தரசனையும் வெண்ணிலாவையும் எப்படியாவது ஒன்று சேர்த்து வச்சிடணும்னு நானும் படாத பாடுபடுறேன். ஆனால் இது வரைக்கும் அப்படி எதுவும் நடக்க காணும். நான் அந்த வருத்தத்தில் இருக்கிறப்ப இந்த ஸ்வேதா வேற முத்தரசனுக்கு வசியம் வச்சிருக்கா. அந்த வசியத்தை எடுக்கும்போது முத்தரசனுக்கு உயிர் போகிற அளவுக்கு வலிக்கும்னு குருணாகனி அம்மா சொல்லியிருக்காங்க. ஆனால் வேற வழி இல்லை சாமி. அந்த வசியத்தை கண்டிப்பாக எடுத்துதான் ஆகணும். அப்போ தான் முத்தரசன் பழைய நிலைமைக்கு திரும்புவோம். முத்தரசனை வெண்ணிலாவும் ஒன்று சேர முடியும். அதான் உங்ககிட்ட வந்து பூ போட்டு அனுமதி கேட்கலான்னு வந்திருக்கேன். எனக்கு நீதான் சாமி ஒரு நல்ல வழியை காட்டணும். எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நீதான் ஒரு நல்ல வழியை சொல்லணும். என்ன சாமி இது? சிகப்பு பூ வர வச்சு ஆபத்துன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? எதுக்கும் வசியம் எடுக்கிற விஷயத்தில் வெண்ணிலா கிட்ட பேசிட்டு அப்புறம் ஒரு முடிவு வரலாம். ஏய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு ஸ்வேதா. நானும் மாமாவும் இப்ப கிளம்பி வெளியே போறது வீட்டுல இருக்கிற வெண்ணிலாவுக்கு கூட தெரியக்கூடாது, புரியுதா? அவங்க இல்லாத நேரம் பார்த்துதான் நாங்க கிளம்ப முடியும்.
நீ போய் வெண்ணிலா என்ன பண்றான்னு பாரு. ம் சரி ஸ்வேதா. ஏய் நீ போய் மாமா என்ன பண்றான்னு பாரு. சரி வா போலாம். போ. ஸ்வேதா வெண்ணிலா துணியெல்லாம் துவச்சிட்டு காய வைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல மொட்டை மாடிக்கு போயிடுவா. இதுதான் கிளம்புறதுக்கு சரியான டைம். கரெக்ட். கீதா இன்னும் வரல. இதோ வந்துட்டா. என்ன பண்றாரு மாமா? உன் மாமா ரெடி ஆயிட்டாருடி. அப்ப நானும் கிளம்புறேன். என்ன முட்டாளாக்குன்னு எல்லாரையும் நான் முட்டாளாக்கி அந்த வெண்ணிலாவை என் கால்ல விழுந்து கதற வைக்கிறேன். ஏய் நீ போய் என் பேக் எடுத்து வச்சிரு. சீக்கிரம் போ. கோ. நான் போய் மாமா பாத்துட்டு வந்துடுறேன். சரி ஸ்வேதா. மாமா நான் ரெடி. நீங்க ரெடியா? ம் ரெடி. மாமா என் Dress எப்படி இருக்கு? வழக்கமாக போடுறதோட வித்தியாசமாகவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. தேங்க்யூ மாமா. உங்க Dress கூட சூப்பரா இருக்கு. அப்படியா? நன்றி. போலாமா? ம் வாங்க. ஏன்னா யாருமே காணோம். வெண்ணிலா, ஜனனி. மாமா அவங்க ஏதாவது வேலையா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாம போலாமே. அது போலாம். அது வெண்ணிலா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலவன்னு பார்த்தேன். ஆ, ஆ. வெண்ணிலா. ஐயா, வெண்ணிலாமா மாடிக்கு துணி காயப்பட போயிருக்காங்க. பாத்தீங்களா மாமா, நான் சொல்லல. செந்தில், வெண்ணிலா கிட்ட நானும் மாமாவும் வெளிய போறோம், வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லு. ம். மாமா கிளம்பலாமா? பாய். பாய். கீதா, ஸ்வேதா உங்க மாமாவோட நல்லபடியா வீட்ல இருந்து புறப்பட்டா. இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். இப்ப நாம என்ன பண்ணணும்? அண்ணாமலை கண்ணுல படாம சேஃப்டியா இருக்கணும். புரியுதா? பாப்பலாம். மாமா, நான் மூட் அவுட்டா இருக்கேன். வெளியில போலான்னு சொன்னதுக்கு நீங்க உடனே சம்மதிச்சிட்டீங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ.